வெல்கம் டு முத்தூஸ் மினி வேர்ல்ட். இன்றைக்கி முத்தூஸ் மினி வேர்ல்ட் சேனலில் டேஸ்டியான காளான் குழம்பு பார்க்க போகிறோங்க. ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. 200 கிராம் காளான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவில் கட் பண்ணி வச்சுருங்க. கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு வதக்கி அதிலே தண்ணி விடும். இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேங்க. இஞ்சி 2 துண்டு எடுத்திருக்கேன். ஒரு 10 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறங்க சோம்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 4 தாளிச்சிருக்கேங்க. இது பொரிஞ்ச உடனே 2 கொத்து கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் வாசத்துக்காக சேர்த்துருக்கேங்க. நல்ல மணமாக இருக்கும் பச்சை மிளகாய் வாசம், அதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. ஆயில் பிரியட்டும். தக்காளி சேர்க்கும் பொழுது நல்ல புளிப்பு சுவையோட நல்ல டேஸ்ட் இருக்குங்க. அதனால தான் தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க காளானை சேர்த்துக்குவோம். காளானை சேர்த்து நல்லா வதக்கலாங்க. ஏற்கனவே காளான் வெந்துருச்சு. அந்த புளிப்பு சுவை சேர்றதுக்காக நம்ம வதக்குறோம். மூடி வச்சிடலாங்க. ஆயில் பிரிகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க போதும். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிடுவோம். 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. இது நம்ம சிக்கன் டேஸ்ட்டில் செய்கிறதுனால சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாமே லைட்டாக அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகிற மாதிரி ஒரு நொடி, ஒரு 10 வினாடி வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தேங்காயெல்லாம் வதக்கி அரைச்சோல்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே ஆயில் லைட்டாக பிரியுங்க. அங்கங்கே லைட்டாக ஆயில் வருது பாருங்கள்.
ஆயில் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. தெரியுது பாருங்கள். அப்படியே நல்ல மசாலா வாசம்லாம் போயிட்டு நல்லா மணம் வருங்க. அந்த நேரத்தில் நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நான் ஓரளவுக்கு திக்காக தான் வைக்கிறேன், கிரேவியாக தான் வைக்கிறேன். அதனால் ஒரு 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட அதிகமாக வேணும், நிறைய காளான் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இன்னும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்துட்டு நம்ம வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், காளானில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிக்குது. ஒரு கைப்பிடி மல்லித்தலை, புதினா, கருவேப்பிலை போட்டு மூடி வச்சுருங்க. என்கிட்ட மல்லித்தலை இல்லாதனால புதினா கருவேப்பிலை போட்டிருக்கேன். டேஸ்ட்டான காளான் மசால் ரெடிங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.